ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா February 8, 9, 10 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெப்போ ரேட் குறைப்பு. ஸோ இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து கம்மி பண்ணவே இல்லை. 6.50 அப்படிங்கிற ரேஞ்சிலே தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதை 0.25% குறைச்சிருக்காங்க. ஓகே, குறைச்சி இப்போ எவ்வளோனா 6.25%. அப்கமிங் எக்ஸாமில் கேட்கலாம் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும். இந்த கான்செப்ட் யூஸ்வலாக நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் இருக்குது. ஸோ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க வந்து மற்ற பேங்க்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, கமர்ஷியல் பேங்க்ஸ், மற்ற பேங்க்ஸ் எல்லாம், ஸோ அவங்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. ஓகே, ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற மற்ற பேங்க்ஸ்க்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான வட்டி விகிதம் அப்படிங்கிறது தான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னென்னா, ஆர்பிஐ வந்து மற்ற பேங்க்ஸ்டேருந்து அமௌண்ட் வாங்குவாங்க. ஸோ அதற்கான வட்டி விகிதம் அப்படிங்கிறது தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேவா? இது பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐ மற்ற பேங்க்ஸுக்கு கொடுக்கறதுக்கான வட்டி விகிதம். அதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா மற்ற பேங்க்ஸ்கிட்டேருந்து ஆர்பிஐ வாங்குற அமௌண்ட்டுக்கான வட்டி விகிதம். ஸோ இதுதான் வந்து எவ்வளோனா 6.25% அப்படிங்கிறது. ஸோ ஆர்பிஐ கவர்னர் இப்போ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் மல்கோத்ரா. ஸோ 25th கவர்னராக யார் இருந்திருப்பார்? இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஆர்பிஐ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆக்ட் வந்து 1934 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன்படி 1935 ஏப்ரல் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு எங்கே இருந்தது அப்படிங்கிறது, ஸோ 1937 மாற்றிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே இருந்தது, இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 கொஸ்டின் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்பிஐ கவர்னர் யார், அண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கேட்டேன், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது நாட்டுடைமை ஆக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1949 நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முதல் கவர்னர் யார் அப்படின்னா ஆஸ்போர்ன் ஸ்மித் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். ஓகேவா? ஆஸ்போர்ன் ஸ்மித். ஸோ இவர் தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முதல் கவர்னராக இருந்தவர். இது ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்ன டேட்டாஸ் எல்லாமே ஆர்பிஐ பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு 12th புக்கில் இருக்கும். ஓகேவா? இந்த டேட்டா எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தேவநேய பாவாணரோட பிறந்த தினம். ஸோ எப்போனா 7 February 1902 இவர் பிறந்திருப்பார். இவர் இறந்தது அப்படின்னா 15 January 1981. ஸோ இந்த டேட்ஸும் படிச்சுக்கோங்க. இந்த தடவை எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி இயர்ஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 4 நேம் கொடுத்து அவங்கள வந்து அவங்களோட பிறந்த வருஷத்தோட அடிப்படையில் வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எனி எக்ஸாம்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இவரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 174 சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அப்போ 174 சிறப்பு பெயர்களை கொண்டது யாருன்னா தேவநேய பாவாணர் தான். ஸோ தமிழ் மொழிக்காக மிகவும் பாடுபட்டவர் அப்படின்னா இந்த தேவநேய பாவாணர் அவர்களை சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இவரை பற்றின டீட்டெயில். இன்னும் இவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தனியாக கூட வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் இந்தியா திட்டம். ஸோ ஸ்கில் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது திறன் இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டாக 2015 தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்துக்காக இப்போது 8800 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கி இதுக்கான டைம் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே ஒரு 3 ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, PMNAPS அப்படிங்கிற திட்டம், இன்னொன்று வந்து JSS அப்படிங்கிற ஒரு 3 திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அந்த திட்டங்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. ஸோ இது ஜூலை 15, 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமோட 4.0 வெர்ஷன் அப்படிங்கிறது தான் இப்போது தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இந்த ஸ்கில் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதற்கான ஒரு திட்டம். அடுத்தது பிரதான் மந்திரி NAPS. ஸோ இந்த NAPS அப்படிங்கிறது என்னென்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்
ப்ரமோஷன் ஸ்கீம். ஓகே, ஸோ ஃபுல் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். இப்போலாம் அப்ரிவேஷனில் செக் வச்சிடுறாங்க, எப்படி வேணால் கேட்கலாம், எங்கே எந்த அப்ரிவேஷன் பார்த்தாலும் படித்து வச்சுருங்க. ஓகே, அதுவும் மெயினாக ஸ்கீம்ஸோடதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ NAPSனான நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ப்ரொமோஷன் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இந்த அப்ரெண்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து வடிவேலு சொல்லுவார் இல்லையா, அப்ரெண்டிஸ்களா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இதில் என்ன அப்படின்னா 14லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர்களுக்கு நிதியுதவியுடன் தொழில் பழகுனர் பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கறது தான் வந்து இந்த நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ப்ரமோஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ 1942 கோடி அப்படிங்கிறது இதுக்கு நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா February 2025 தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையுமே இப்போ ஸ்கில் இந்தியா மிஷனுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது JSS. ஸோ இந்த JSS அப்படிங்கிறது என்னென்னா ஜன் சிக்ஷா சன்ஸ்தன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான். வாழ்க்கை கல்வி நிறுவனம் 1967 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஃபஸ்ட்டு இது ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தப்போ இதை வந்து எதற்கு கீழே வச்சுருப்பாங்க அப்படின்னா, இதை ஆக்சுவலாக வாழ்க்கை கல்வி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இருந்துச்சு. ஸோ 2018 இதை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற அந்த திறன் மேம்பாட்டு மற்றும் அந்த தொழில் முனைவோருக்கான அமைச்சகம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுவுமே ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ இந்த ஸ்கீமோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14லேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறத அளிக்கிறது தான் இந்த ஜன் சிக்ஷா சன்ஸ்தன் அப்படிங்கிற ஸ்கீம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் 3 ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது 4 ஸ்கீம்ஸ். ஒன்று ஸ்கில் இந்தியா, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ப்ரமோஷன் ஸ்கீம், ஜன் சிக்ஷா சன்ஸ்தன் அப்படிங்கிற 4 ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். 4ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ். அடுத்தது தக்களி, கொண்டை வடிவில் ஊசி, கூர் எலும்புகள். ஸோ இது மட்டும் இல்லாமல் மெருகேற்றக்கூடிய கல்லும் இங்கே கிடச்சிருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடும்பாளூர் அகழாய்வு. ஸோ இந்த கொடும்பாளூர் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை இருக்கு இல்லையா. ஸோ விராலிமலையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில்கள் சரணாலயம் தான். ஸோ அந்த விராலிமலைக்கு பக்கத்தில் தான் இந்த கொடும்பாளூர் அப்படிங்கிற அகழாய்வு நடக்கக்கூடிய தளம் இருக்குது. இங்கே தான் இந்த தக்களி, கொண்டை வடிவில் ஊசி இதெல்லாம் எதுக்குன்னா இந்த நெசவு செய்வாங்க இல்லையா, ஸோ அதில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இந்த தக்களி, இந்த ஊசியெல்லாம். ஸோ இது கூட கூர் எலும்புகள் அப்படிங்கிறதும் கிடச்சிருக்குது. ஸோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா அகழாய்வு அப்படின்னு எடுத்துட்டோன்னா நிறைய பிளேசஸில் நடக்குது இல்லையா. கீழடி, ஸோ கீழடி எடுத்துட்டோன்னா சிவகங்கை மாவட்டம், சிவகலை எடுத்துட்டோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொங்கல் நகர் அப்படிங்கிறது எங்கள் நம்ம திருப்பூர், மருங்கூர் அப்படிங்கிறது கடலூர், கீழ் நமண்டி அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸில் வந்து அகழாய்வுகள் அப்படிங்கிறது நடக்கிறது. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அரிக்கமேடு அகழாய்வு. ஓகே, ஸோ அரிக்கமேடு அகழாய்வில் வந்து ஃபஸ்ட்டாக யார் அகழாய்வு மேற்கொள்ள வந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே போல் ஆதிச்சநல்லூர் அகழாய்வும். ஓகே, ஸோ 2 பிளேஸஸ்க்கும் யார் ஃபஸ்ட்டாக வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான் இது. ஸோ அது வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு 8 பிளேசஸில் வந்து லாஸ்ட் பட்ஜெட்டில் 2024-25 பட்ஜெட்டில் வந்து 8 பிளேசஸ் சொல்லியிருப்பாங்க. அதில் உள்ள பிளேசஸ் தான் நான் இப்போ சொன்னது. ஓகேவா? இந்த பிளேசஸ் தான் கேட்பாங்க. ஸோ மேட்சிங்ஸில் கொடுத்து கேட்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது இந்திய பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறன் 54.81% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, பிம்ஸ்டெக் இளைஞர் மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சு அப்படின்னா குஜராத்தில் இருக்குது, காந்தி நகரில் தான் நடந்துச்சு. ஸோ பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது என்னென்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரால் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான் பிம்ஸ்டெக்கோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? இது நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1997 ஜூன் 6 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டாக்கா, பங்களாதேஷில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிறது முக்கியம்.
அடுத்தது 15வது ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி. ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருப்போம், நடக்க இருக்குது அப்படின்னு. இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கன்னா பெங்களூரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா கோடிக்கணக்கான வாய்ப்புகளின் ஓடுபாதை அப்படிங்கிறது தான் இதுக்கான தீம். ஸோ இந்த ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் நடக்கும். அண்ட் இது யாரால் நடத்தப்படுது அப்படின்னா மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு கீழே ஒரு உற்பத்தி துறை அப்படிங்கிறது இருக்குது. அதோட பாதுகாப்பு கண்காட்சி நிறுவனம் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ஏரோ இந்தியா அப்படிங்கிற விமான சாகச நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. ஸோ இதில் பங்கேற்கக்கூடிய விமானங்கள் எல்லாம் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமாக 5ஆம் தலைமுறை போர் விமானங்களான ரஷ்யாவோட Su-57ம் அமெரிக்காவோட F-35ம் இந்த ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சியில் பங்கு பெற இருக்குது. அப்போ 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது திரியா நகர். ஸோ திரியா நகர் அப்படிங்கிறது வந்து இது எங்கே ஆக்சுவலாக டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் தான். ஸோ இதுக்காக எவ்வளவு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 5.4 lakh crores அப்படிங்கிறது இதோட எஸ்டிமேஷன். ஸோ அதில் தான் இந்த திரியா நகர் அப்படிங்கிறத அமைச்சிட்ருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் லைக் நம்ம தொழில் நிறுவனங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நகரம், ஓகேவா, அதுதான் இந்த திரியா. அண்ட் இதை வந்து பூமியின் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக இதில் என்ன அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்தியாவும் ஒன் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நம்ம இந்தியாவும் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேசிய குடற்புழு நீக்க தினம். ஸோ எப்போ அப்படின்னா February 10 அண்ட் ஆல்சோ ஆகஸ்ட் மந்த்துமே வந்து இந்த தேசிய குடற்புழு நீக்க தினம் அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணுவோம், ஓகேவா. ஸோ இது எப்போலேருந்து அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்கன்னா 2015 இது அனுசரிச்சிட்ருக்காங்க. அண்ட் இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப்லெட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த நம்ம ஜஸ்ட்டு மென்று சாப்பிட்ற மாதிரியான டேப்லெட். அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்பெண்டசோல், ஓகேவா. ஸோ அல்பெண்டசோல் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் வந்து ஸ்கூல்ஸ்லலாம் கொடுப்பாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த டேயில் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது உலக பருப்பு தினம் எப்போனா February 10 தான். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்சஸ் பிரிங்கிங் டைவர்சிட்டி டு அக்ரி ஃபுட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம், ஓகேவா. ஸோ இதான் வந்து 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கு கூட பேப்பர் கட்டிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது வந்து நான் உங்களுக்கு இந்த PDF அப்படியே உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா. ஃபைன். ஸோ ரீகேப் பார்த்தலாம். ரெப்போ ரேட் வந்து எவ்வளவா கம்மி பண்ணியிருக்காங்க, 6.25%. தேவநேய பாவாணரோட பிறந்த தினம் February 7 ஸ்கில் இந்தியா திட்டத்துக்கு கீழே 3 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ப்ரொமோஷன் ஸ்கீம், அடுத்தது ஜன் சிக்ஷா சன்ஸ்தன் அப்படிங்கிற 3 ஸ்கீம்ஸ். ஸோ 3 ஸ்கீமும் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். தக்களி, கொண்டை வடிவில் ஊசி, கூரெலும்புகள் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் கண்டறியப்பட்டன அப்படின்னா கொடும்பாளூர். இந்திய பட்டதாரிகளோட வேலைவாய்ப்பு திறன் எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 54.81%. 15வது ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சு, பெங்களூரில். திரியா நகர் அப்படிங்கிறது எங்கே டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க, சவுதி அரேபியா. தேசிய குடற்புழு நீக்க தினம் February 10. உலக பருப்பு தினமும் February 10 தான். இதுக்கான தீம் பல்சஸ் பிரிங்கிங் டைவர்சிட்டி டு அக்ரி ஃபுட் சிஸ்டம் அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகே. ஸோ வீடியோ வந்து ஈவினிங் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி கிளாஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகே. தேங்க்யூ.